வணக்கம் நேயர்களே. நமது கோவில்களை பற்றிய அரிய தகவல்களை அளிக்கும் எங்களது ஆலய துளிகள் யூடியூப் சேனலில் இன்று நாம் காண இருக்கும் கோவில் ராஜபதி கைலாசநாதர் கோவில். லிங்க வடிவில் எழுந்தருளியிருக்கும் நவக்கிரகங்கள். தென்காளஹஸ்தி என்று போற்றப்படும் தலம் திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் உள்ள குறும்பூர் என்ற ஊரிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ராஜபதி கைலாசநாதர் கோவில். இறைவியின் திருநாமம் சௌந்தரிய நாயகி. இச்சிவாலயம் நவகைலாயங்களில் ஒன்றாகவும் கேது தலமாகவும் போற்றப்படுகிறது. இத்திருக்கோயிலை வழிபடுவது கும்பகோணம் அருகிலுள்ள கேது தலமான கீழப்பெரும்பள்ளம் திருக்கோயிலை வழிபடுவதற்கு சமமாகும் என கூறப்படுகிறது. காளஹஸ்திக்கு இணையான தலம் என்பதால் இத்தலம் தென் காளஹஸ்தி என்று போற்றப்படுகின்றது. இத்தலத்தில் கண்ணப்ப நாயனாருக்கு தனி சன்னதி உள்ளது. அகத்திய முனிவரின் சீடரான உரோமச முனிவர் தன் குருவான அகத்தியரின் உதவியுடன் சிவபெருமானை நேரில் தரிசித்து அதன் மூலம் முக்தி அடைய வேண்டும் என்று விரும்பினார். தனது குருவிடம் அதற்கான வழிமுறைகளைக் கேட்டார். அதற்கு அகத்தியர் தாமிரபரணி ஆற்றில் 9 தாமரை மலர்களை மிதக்கவிட்டு அவை ஒவ்வொன்றாக கரை ஒதுங்கும் இடங்களில் சங்கு மூலம் நீராடி நவகிரகங்களின் வரிசையில் சிவபெருமானை வழிபட்டால் சிவபெருமானின் காட்சி கிடைக்கும் என்றும் அதன் மூலம் முக்தி அடையலாம் என்று தனது சீடருக்கு உபாயம் சொன்னார். உரோமச முனிவர் 9 தாமரை மலர்களை தாமிரபரணி ஆற்றில் மிதக்கவிட்டு அந்த மலர்களை தொடர்ந்து சென்றார். அந்த தாமரை மலர்கள் ஒதுங்கிய தலங்களில் வழிபட்டு உரோமச முனிவர் முக்தியடைந்தார். அம்மலர்கள் கரை ஒதுங்கிய இடங்கள்தான் இப்போது நவகைலாயங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. உரோமச முனிவரால் மிதக்கவிடப்பட்ட தாமரை மலர்களில் 8வது மலர் மதுரை சந்திரகுல பாண்டிய மன்னரின் அரண்மனை இருந்த இப்பகுதியில் ஒதுங்கியது. ராஜாவின் அரண்மனை இங்கு இருந்ததால் இவ்வூர் ராஜபதி என பெயர் பெற்றது. தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள பாபநாசம், சேரன்மாதேவி, கோடகநல்லூர், செங்காணி, முரப்பநாடு, ஸ்ரீ வைகுண்டம், தென்திருப்பேரை, ராஜாதிபதி, சேர்ந்த பூமங்கலம் ஆகிய கோவில்கள் நவகைலாயங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பொதுவாக சிவன் கோவில்களில் நவகிரக சன்னதி இருக்கும். இங்கு நவலிங்க சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. இப்படி நவக்கிரகங்கள் லிங்க வடிவில் எழுந்தருளியிருப்பது ஓர் அரிய காட்சியாகும். இந்த லிங்க வடிவில் இருக்கும் நவக்கிரகங்களுக்கு பக்தர்கள் தம் கைகளாலேயே அபிஷேகம் செய்யலாம் என்பது மேலும் ஒரு சிறப்பாகும். நன்றி. மேலும் இதுபோன்ற கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அறிய எங்களது ஆலயத் துளிகள் யூடியூப் சேனலின் தினசரி பதிவுகளை தவறாமல் பாருங்கள்.